ஒருத்தருக்கு வந்து மூளை வளர்ச்சி குன்றியதுல ஒரு குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தை எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆசிரமத்துல விட்டுருங்க, நம்மளால பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இது ரியல் லைஃப் இன்சிடென்ட், கதை கிடையாது. உண்மையிலே அந்த மனிதர் இன்னும் இருக்கார். ஓகேவா? அவரை போயிட்டு வந்து சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்ல இது எனக்கு கிடைச்ச குழந்தை, நான் எப்படி ஒரு லெவலுக்கு அப்புறம் பெத்த அப்பா அம்மா சொந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட்டு கன்வின்ஸ் பண்ணும் போது அவருக்கு லைட்டா எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி இவருக்கு இவங்க இந்த குழந்தைய பாத்துக்க முடியாதோன்னு ரொம்ப டிப்ரெஷன்ல, சரி டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம டாக்டர் வந்து மீட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றாரு. அந்த கேப்ல வந்து ரோட்ல உட்கார்ந்து இருக்க முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல இருப்போம்னு சொல்லி ஒரு தியேட்டருக்கு போறாரு. அஞ்சலின்னு ஒரு படம் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்துல வந்து 93லயா 95 வருடம் சரியா ஞாபகம் இல்ல வந்திருக்கு. இது அந்த தந்தை வந்து சொன்னது. போய் பார்த்தேன், அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன். வெளியே வரும்போது நான் முடிவு எடுத்தேன், அந்த குழந்தைய நான் தான் வளர்க்குறேன். அது மூளை வளர்ச்சி ஆட்டிசம் பாதித்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன், நல்ல முறையில வளர்த்து இந்த சமூகத்துல ஒரு முக்கியமான ஒரு ஒரு மனிதனா மாத்தலைன்னா கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன்னு ஒரு எடுத்து வந்து அந்த பையனை வந்து பிஹெச்டி பண்ண வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய வந்து பிஹெச்டி பண்ண வச்சிருக்காரு. பிஹெச்டி நீங்களும் நாங்களும் பண்ண முடியுமா? சாதாரண பிஹெச்டி பண்ண வச்சிருக்காரு. அப்போ ஒரு படம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸாக்ட்